நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. சொல்லோட அல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். பரலோக தந்தையே நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே இந்த ஜோசுவா டிவி மூலமாக இயேசப்பா நாமத்தை மையப்படுத்த உதவி செய்ததுக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவை நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் இயேசப்பா நாமத்தை செய்தி மூலமாக மையப்படுத்த உதவி ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலையை போடும்போது அங்கே பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. என்ன அதிசயம் அப்படின்னா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடச்சிச்சு. எப்போ கிடச்சி? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. அப்போ பாருங்கள், மிகுதியான மீன்கள் கிடைத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சர்வ வல்லவர். பாருங்கள், கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை, தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். எப்போ ஏசப்பா வந்தாலும் திரளான ஜனங்கள் நெருக்கடிச்சு வருவாங்க. நெருக்கடிச்சு எதுக்கு வராங்கன்னா, ஆண்டோடைய வசனத்தை கேட்பதற்கு. அந்த காலத்தில் காடில் போய் நிற்காங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கடல், கெசனேரித்து கடல் ஆலை. அந்த கடலில் ஆண்டவர் கடற்கரை அருகே நின்ற போது எல்லாம் கூடிட்டாங்க. காட்டுக்குள்ள நின்னாலும் கூடுறாங்க. எங்கே ஏசப்பா வந்தாலும் திரளான ஜனங்கள் நெருக்கடித்து வந்துடுறாங்க, நெருக்கடித்து கூடுறாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு டிவியில் செய்தி வருது, செல்லில் செய்தி வருது, எங்கே பார்த்தாலும் சபை இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஊழியங்கள், எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க, கன்வென்ஷன் கூட்டங்கள்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்தில் டிவி கிடையாது, செல்லு கிடையாது, நோட்டீஸ் அடிச்சியும் ஒட்ட முடியாது, கன்வென்ஷன் கூட்டங்களும் கிடையாது. ஏசு எங்கே போனாரோ அப்போல்லாம் நெருக்கடித்து மக்கள் வந்துடுவாங்க. நெருக்கடித்து வராங்க, நெருங்கினார்கள் எல்லோரும். அப்போனா ஏசப்ப என்ன செய்தாங்க? கடல் ஓரத்தில் போனோம், எல்லாம் வந்துட்டாங்களே அப்படி சொல்லி கடற்கரையிலே நின்ற 2 படகுகள் மீன் பிடிக்கிறவங்க அந்த கடற்கரையில் படகுகளை கொண்டு கரையில் விட்டுருக்காங்க. அப்போ அந்த 2 படகுகளை இயேசு கண்டு அவைகளை விட்டு இறங்கி, பாருங்கள், மீன் பிடிக்கிறவங்க அந்த மீன் இரவு முழுவதும் பிடிச்சிருக்காங்க. முழுவதும் மீன் பிடிச்சிட்டு வலை அலசி கொண்டு இருந்திருக்கிறாங்க. படகை கடற்கரை அருகில் கடற்கரையில் 2 படகு நிற்குது. விட்டுட்டு வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க மீன் பிடிக்கிறவங்க. அப்பொழுது அந்த படகுகள் ஒரு படகுல ஏசப்பா ஏறி உட்கார்ந்துருக்கிறார். ஏன் தெரியுமா? நிறைய மக்கள் நெருக்கடிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த படகு கொஞ்சம் உயரமாக இருக்குங்களா, அதில் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். அது யாருடைய படகு அப்படின்னா சீமோனுடையதாக இருந்தது. சீமோன்னு பேதுருடைய படகு. பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான். அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்கள், இயேசு
அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ ஊழியக்காரங்களுக்கு போதகம் பண்ண பெரிய பெரிய மேடை போட்டு தான் போதகம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு அந்த படகுல தான் ஒரு பெரிய மேடையாக இருந்திருக்கு. அந்த படகை கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படி சொன்னோடனே தள்ளி விட்டுருக்குறாங்க. அந்த படகுல ஏறி இயேசு மக்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, போதகம் பண்ணி அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு செய்தி கொடுத்து முடிச்சிட்டாரு. போதகம் பண்ணி முடிச்சிட்டாரு. மக்களுக்கு எல்லா செய்தியும் சொல்லியாச்சு. போதகம் பண்ணி முடிச்சாச்சு. மக்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, முடிஞ்சு போதகம் முடிஞ்சோடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் போயாச்சு. போன உடனே என்ன சொல்றாரு? சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அவன் என்ன சொன்னான்னு வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது சோத்திரம். அதற்கு சீமோன் என்ன சொல்கிறான்? ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. ராமுழுவதும் நாங்கள் அந்த கடற்கரையில் தான் பிரயாசப்பட்டிருக்கோம். ராமுழுவதும் அந்த கடற்கரையில் தான் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். அந்த கடலில் தான் ராமுழுவதும் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சிருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு இந்த சீமோன் பேதுரு சொல்கிறான். பாருங்கள், ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சும் ஒன்றுமே கிடைக்கல அப்படி சொல்கிறான். பாருங்கள், அல்லேலூயா. அவரை சொன்ன உடனே சோத்திரம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். நான் சோத்திரம் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எவ்வளோ கீழ்ப்படுதல் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் நடக்கு. அந்த எலியாவும் ஆண்டோடைய வார்த்தைப்படி செய்தான், அந்த நோவாவும் ஆண்டோடைய வார்த்தைப்படி செய்தான். இந்த சீமோனும் ஆகிலும் முழுவதும் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். அந்த கடலில் தான் மீன் எதுவும் கிடைக்கல. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் திருப்பி கொண்டு என்ன செய்கிறோம்? அந்த வலையை போடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் ஒரு வேளை ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. மனசு என்ன செய்ய மாட்டான், நிறைய ஆத்துமக்கள் ரட்சிப்படலை, இல்லை எங்களுக்கு சரியான காசு கிடைக்கல, ஐஸ்வர்யமும் இல்லை, தரித்திரமாக தான் இருக்கும், எவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியாச்சு அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த முழுவதும் மீன் பிடிச்சி பிரயாசப்பட்டவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைப்படி ஆழத்தில் கொண்டு வலையை போட சொல்கிறாரு. அப்போ நாங்கள் போய் வலையை போடுறோன்னு சொல்லி போட்டான். எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்தது தெரியுமா? சோத்திரம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் கிடைச்சிட்டு, வலை கிழிஞ்சு போகத்தக்கதாக மீன். அதனால் என்ன செஞ்சாங்க பாருங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கை செய்கை கட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எவ்வளோ பெரிய அதிசயம்! நிரப்பினார்கள். 2 படகு அமிழ்ந்து போகத்தக்க நிரப்பினார்கள். அவ்வளோ பெரிய மீன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி நம்ம போனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய அதிசயம். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அந்த அவங்க சீமனுடைய படகு நிறைஞ்சிட்டு, அதனால் நிறைய பேர் மீன் பிடிச்சிருந்துருக்காங்க. சையை காட்டி வாங்க, நிறைய மீன் இருக்குது நீ கூப்பிட்ருக்காங்க. கூட்டோடனே வந்தாங்க பாருங்கள். அந்த படகு ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு 2 படகு கூப்பிட்ருக்காங்க. 2 படகு ஃபுல்லாக நிரம்பிட்டு அவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. சோத்திரம். பாருங்கள், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். பாருங்கள், ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே, ஏன்னா ராத்திரி முழுதும் மீன் பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல, அதே கடலில் தான் பிடிச்சிருக்கோம். ஆண்டவர் சொன்னார், கொண்டு போட்டோம், வலை கிழிஞ்சி போகத்தக்கத மீன், இன்னும் 2 படகு நிரப்பங்கத்தக்கதுக்க மீன். அப்போ இந்த இயேசு எவ்வளோ பெரிய தெய்வம்! இவர் அதிசயம் செய்கிறவ, இவர் அற்புதம் செய்கிறவ, அவனுக்கே தாங்க முடியாத சந்தோஷம். நான் பாவியான மனுஷன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி இயேசப்பா பாதத்தில் விழுந்து என்ன செய்கிறான்? வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, இயேசப்பா ஆசீர்வதிக்கும் போது அப்படி தான் இருக்கும். ஒரு வேளை நம்ம வீட்டில் தர்த்தரமாக இருக்கிற மாதிரி
நான் ஜெபிச்சு பார்த்துருக்குறேன், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறேன், இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா வார்த்தையின்படி போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆழத்தில் விலகி போடுங்கள். இன்னும் ஆழமான ஜெபம், ஆழமான ஜெபம். ஒருவேளை நம்ம 1 மணி நேரம் ஜெபிச்சா கூட இன்னும் 2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிங்களாம். இன்னும் ஆழமாக ஜெபித்து பார்ப்போம். ஒரு அதிகாரம் வாசித்தா இன்னும் ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 10 அதிகாரம் அப்படி நம்ம வாசித்து பார்ப்போம். இந்த பைபிள் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆழமாகிடுச்சுன்னா ஆண்டவரோடு நம்ம உறவாடுகிறோன்னு அர்த்தம். ஆழமாக ஒரோடு நம்ம பேசும்போது அல்லேலூயா நமக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் உலகபரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அல்லேலூயா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருகிறவர், கிருபையை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வம். பாருங்கள், திரளான மீன்களை பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அதில் எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. பிரமிக்கத்தக்கதாக அதிசயம் நடந்திருக்கு. ஆண்டவர் சொன்னால் அப்படி தான் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைப்படி நம்ம நடந்தால் கண்டிப்பாக மற்றவங்க பிரமிக்கத்தக்க அளவுக்கு நம்ம குடும்பத்திலேயே அற்புதம் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் ஆழமாக ஜெபித்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை நான் வருஷ கணக்கில் ஜெபிச்சுட்டேன், இன்னும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கலை, இன்னும் என் தருத்திரம் மாறலை, இன்னும் என் கணவனுக்கு சரியான வேலை கிடைக்கல, என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சேன், ஆனால் படிப்புத்தக்க வேலை கிடைக்கல, அவனுக்கு சம்பளம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுகிறீங்களா? ஆழத்தில் இன்னும் ஆழமாக ஜெபித்து பாருங்க. இன்னும் பைபிள் வாசித்து பாருங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஜெபித்து பார்த்துட்டு வருஷ கணக்கில் ஜெபிச்சாச்சு, இனி அற்புதம் ஒன்றும் நடக்காது அப்படியே மறந்துடுறாங்க. அப்படி இல்லை அன்பு பிள்ளைகளே, இன்னும் ஆழமாக ஜெபித்து பாருங்க, இன்னும் ஆழமாக பைபிள் வாசித்து பாருங்க, இன்னும் ஆழமாக அவரோடு பேசி பாருங்களா, அப்பொழுது அற்புதம் நடக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எவ்வளோ பெரிய அதிசயம்! வார்த்தை தான். அதே கடலில் தான் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சிருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அதே கடலில் தான் ஏசப்பா வலையை கொண்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. திரளான மீன் கிடைச்சிச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த வார்த்தையின்படி, ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி வலையை போடுங்களேன், ஆழத்தில் கொண்டு போடுங்களேன், வலை கிழிந்து போகத்தக்க மீன் கிடைக்கும். ஆண்டவர் அப்படி செய்வார். இன்னும் ஆழமாக ஜெபித்து பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வரும். ஒரு வேளை வீடு வாங்க முடியலையே கவலைப்படுறீங்களா? இன்னும் ஆழமாக நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக வீடு வாங்க உதவி செய்வேன். உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஏசப்பா ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் ஜீவனுள்ளவர். அது மட்டும் இல்லை, பாருங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில் சீமோனுக்கு கூட்டாளியான செபிதேவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடி பிரமித்தார்கள். எல்லாரும் பிரமிக்கத்தக்க அதிசயம் நடந்துச்சு, பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இவ்வளவு பெரிய காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சீமோனை பார்த்து, பேதுரை பார்த்து என்ன சொல்றார்? பயப்படாதே, நீ இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பார். மீன் பிடிச்ச அந்த சீமோனை பார்த்து மனுஷனை பிடிக்கவனாக இருப்பான். எப்படி மனுஷனை பிடிக்க முடியும்? நிறைய பேர் மனம் திரும்பணும். ஆத்து மக்களை, ஆண்டவரே தாங்க ஏசப்பா, நான் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கேன், பாஸ்டிங் போட்டிருக்கேன், ஆனால் இன்னும் என் சபையில் ஆத்து மக்கள் வரல, இன்னும் என் மூலமாக ரட்சிக்கப்படலை ஆத்து மக்கள். அப்போ இன்னைக்கு ஏசப்பா சொல்லியிருக்காங்க சீமோனை பார்த்து, மீன் கிடைச்சது மட்டும் இல்லை, அந்த உலகப்புறமாக ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ரெண்டாவது என்ன சொன்னார்? நீ மனுஷனை பிடிக்கவனாக மாறுவான்னு சொல்லி. மனுஷன் பாவத்திலையும் சாபத்திலையும் அல்லேலூயா அநியாயத்திலையும் அக்கிரமத்தை செத்து கொண்டு இருக்கிறாங்க நரகத்துக்கு நேராக. அந்த மனுஷனை பிடிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம மூலமாக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நம்ம மூலமாக குடிகாரங்கள் மனம் திரும்புவாங்க, நம்ம மூலமாக பாவம் செய்தவங்க, கொலையாரங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவங்க மனம் திரும்புவாங்க, நம்ம மூலமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க வியாதி முடியலேன்னு சொல்லி இருப்பாங்க, இத்தனையோ ஊசி போட்டோம், இவ்வளோ பணம் சொல்ல வச்சு முடியலேன்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜெபித்தா நம்ம மூலமாக அந்த ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறுவாங்க. அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் சீமோனை பார்த்து, நீ இது முதல் மனுஷனை பிடிக்கவனாகவான்னு சொல்லி. மனுஷனை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். உலகப்புறமான ஆசீர்வாதம் மீன்களை பிடிச்சு
நிறைய கிடச்சிச்சு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மனுஷன் பிடிக்கிறவனாய் ஆவாய் சொல்லியும் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நம்ம எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டோடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிற தேவன், சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வரோம். ஒருவேளை எனக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, நாங்கள் ராத்திரி முழுவதும் எப்படி கடலில் சீமோன் மீன் பிடிச்சா அப்படி நாங்கள் ராத்திரி முழுவதும் ஜெபித்துருக்குறோம், பாசிட்டிவ் போட்டு ஜெபிச்சிருக்கிறோம், நிறைய ஜெபம் பண்ணியாச்சு. ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலை, இன்னும் என்ன செய்யலை, ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நினைக்கலாம். உலகப்புறம் ஆசீர்வாதம் எப்படி சீமோனுக்கு கொடுத்தாரோ அப்படி ஆண்டவர் கொடுக்க வலைமேல தேவன். அவன் படகை ஆண்டவருக்காக கொடுத்தான். ஆண்டவர் அந்த படகுல தான் ஏறினார். அந்த படகுல ஏறி போதகம் பண்ணார். அந்த படகுல ஆசீர்வாதம் கிடைச்சி அவனுக்கு மட்டும் இல்லை, மற்ற 2 படகுகளும் மீன்கள் நிரம்பத்தக்கதாக அப்படி ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். அதுபோல் உங்கள் வீடை கூட ஆண்டவர் கொடுக்கலாம். கூட்டங்கள் நடத்துவதற்கு எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துங்கன்னு சொல்லிங்கன்னா உங்கள் எல்லா தருத்தரும் மாறி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மனுஷனை பிடிக்கிறவங்க மாறுவீர்கள். உங்கள் மூலமாக அந்த வீட்டில் ஜெபம் நடக்கும்போது மற்ற மனுஷர்கள் வந்து மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக மாறுவாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி எப்படி சீமோன் ஆண்டோடைய வார்த்தையின்படி போட்டான். அதே ராமுழுவதும் பிடிச்சமே கிடைக்கலையேன்னு சொன்னான். ஆனால் அவர் வார்த்தையின்படி போட்டான் பாருங்க, அதான் அதிசயம். ஒருவேளை ராத்திரி முழுவதும் பிடிச்சாச்சு கிடைக்கலையே, பிறகு இவர் சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்தானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அவன் அப்படி நினைக்கல. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதே கடலில் கொண்டு ஆழத்தில் கொண்டு வலையை போடுறான் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுபோல் நம்மளும் இன்னும் அதிகமாக ஜெபித்து பார்ப்போம். கொஞ்சம் ஜெபித்தாலும் போதாது, வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. ஏசப்பா பார்த்து இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக எப்படி சீமோனுடைய படகை நிரப்பினாரோ அப்படி நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதம், உலகப்பரமும் ஆசீர்வாதம் தருவார். அது மட்டும் இல்லை, ஆத்துமாக்களை ஆதிமன்ற கிருபை, மனுஷனை பிடிக்கிறவர்கள் கூட நம்மை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கத்தக்கதாக கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இசப்பா. இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. எப்படி இந்த சீமோன் போதர் படகுல ஆண்டவர் இயேசு அந்த படகுல இருந்து போதகம் பண்ணினார். அதை போதகம் பண்ணி முடித்த பின்பு அது கேட்டார், வலையை கொண்டு ஆழத்திலேயே போடுங்க சொல்லி. பாருங்க, எங்களுக்கு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், மீன் பிடிச்சி கிடைக்கலையேன்னு சொன்னால் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் படகு நிறைஞ்சால் இன்னும் 2 பேரும் சைகை காட்டி அந்த படகுலையும் நிரப்பியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுபோல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீடும் ஆசீர்வாதத்தை நிரப்பப்படும். அந்த ஒரு வீட்டையும் இசப்பாக கொடுத்து பாருங்களேன், ஆண்டவருக்காக ஜெபமனை கொடுத்து பாருங்களேன், ஹல்லேலூயா, அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்லை, அதில் நிறைய பேர் வந்து மனம் திரும்பி ஏசப்பா பிள்ளையாக மாறுவாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டு கொடுப்பா. மனுஷனை பிடிக்கிறவர்கள் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேக மனுஷருக்கு பாவத்திலும் சாபத்திலும் குடியிலையும் களவு செய்கிறவங்க, சீட்டாடுறவங்க, சின்னவா பார்க்குறவங்க அத்தனை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு மனுஷனை பிடிக்கிறவங்க உங்களை மாற்ற முடியும். ஏசப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாரு. அன்பு பிள்ளைகளே, அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே அனுக்கிரமனருக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த சீமோன் பேதுரு போல கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. பரலோக தந்தையும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தருத்தரங்கள் மாறட்டு ஏசப்பா. ராமுழுதும் பிரயாசப்பட்டிருக்கோம், ஒன்றும் கிடைக்கலன்னு நினச்ச பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதம் நிரம்பத்தக்கதாக அல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. ஒருவேளை பேங்க் புக்கு நிரம்பக்கத்தக்கதாக கூட ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். பீரோல் நிரம்பக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். ஆண்டவர் அப்படி கொடுக்குறக்கா தோத்துறோம். இன்னும் அல்லேலூயா தங்களை முடிந்த அளவு ஊழியத்தை செய்ய மனுஷனை பிடிக்கிறவங்க மாற்றுவேன்னு சொன்னார் பேதுரு ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அப்படி நடந்துச்சு. அதுபோல் நம்மளையும் கட்ட என்ன செய்வார். அப்படி
ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி செய்யறதுக்காக நன்றி. பிள்ளைகளை அப்படி கிருபைகளை கொடுங்கப்பா, ஊழியம் செய்ய கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. தங்கள் வீட்டை ஆண்டவர் கொடுத்து அதில் ஜபங்கள் நடத்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படி செய்யறதுக்காக நன்றி. கிருபையினால் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க தகப்பனே. பரிசுத்த ராஜாவுக்கு நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லவரையே நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறவரையே நன்றி சொல்கிறேன். தெய்வக்கார கூட இருக்கட்டும், அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். தடைகளாக மாற்றுவீராக. இந்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. மீன்கள், திரளான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாத கிருபை சொந்தங்களோட்டு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.